Hi guys, hope you're all doing good. So welcome back to Raising Scholarly. So இந்த வீடியோ ஃபுல்லா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 பத்தின கவுன்சிலிங் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இப்போ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் A to Z, ஸ்டார்டிங் வித் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ended up with சீட் அலாட்மெண்ட், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு ப்ராசஸையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுடைய ஃபியூச்சர் கவுன்சிலிங் ப்ராசஸை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபியர் அண்ட் வித்தவுட் எனி ஆங்ஸைட்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் படி பார்க்கும்போது அரௌண்ட் 2.5 lakh பீப்புள் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 1.5 lakh பீப்புளுக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெரிய பெரிய டாப் காலேஜஸில் சேர்ந்தாதான் நம்மளுடைய ஃபியூச்சர் செட்டில் ஆகும், பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி எதுவுமே இல்லை. நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்காக கொண்டு வந்த ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னா அது டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் படி ஃபினான்ஷியலாகவும் சரி எஜுகேஷனலாகவும் சரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸ்டார்டிங் வித் 7.5 சீட் ரிசர்வேஷன். நீங்கள் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூஸாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7.5 சீட் ரிசர்வேஷன் ஸ்கீம் மூலியமாக ஃப்ரீ சீட் அவைலபிளாக இருக்குது. அது போக நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமாக ஈச் அண்ட் எவ்ரி இயர் 50,000 உங்களுக்கு தராங்க. அது போக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய 4 இயர்ஸ்மே உங்களுக்கு மாசம் 1000 ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர், அதாவது முதல் பட்டதாரி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இயர் 25,000 ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங்கான பேசிக் ஐடியாஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ குயிக்காக நம்ம ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கோ டு யுவர் ப்ரௌசர் அண்ட் டைப் www.tneaonline.org. ஸோ திஸ் இஸ் யுவர் அஃபிஷியல் வெப்சைட். இதில் நம்ம ஷெடியூல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்கள் May 5 ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. லைக் வாட் ஐ கேன் சே, உங்களுடைய டிசி, ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐஎஸ் நம்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக உங்களுடைய 10th 12th ஸ்டாண்டர்ட் அஃபிஷியல் மார்க் ஷீட். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே June 2க்குள்ளேயும் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் எல்லாமே June 6க்குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் தான் போய் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பேஷன்ஸோட கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய June 5 ரேண்டம் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது ஸோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ June 8லேருந்து June 20 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வெதர் இட் இஸ் வெரிஃபைட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுமே இந்த டேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது போக June 29 ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் June 30 to 4 கிரீவன்சஸ் ரீடிசல். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா டிஎஃப்சி சென்டரை ரீச் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன பண்ணுவோம் அண்ட் வாட் இஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஹவு சீட் அலாட்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங்க்கு நம்மளுடைய tneaonline.orgங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு சாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இப்போ நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். இஃப் யூ ஹாவ் எனி queries regarding this, just let me know in the comment section. ஸோ அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், நீங்கள் உள்ளே போனோடனே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. ஸோ ஃபைனலி ஸோ பேமெண்ட் செக்ஷன். ஸோ பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம்
ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அண்ட் ஃபைனலி வி வில் கெட் திஸ் டைப் ஆஃப் பேஜ். ஸோ அது போக கவுன்சிலிங் ரிலேட்டடா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ என்னன்னு ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல குடுத்திருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் டூ டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் படி பார்த்தா லைக் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு கவுன்சிலிங் இன் இங்கிலீஷ். ஸோ இன்னுமே கவுன்சிலிங் பத்தின இன்ஃபர்மேஷன் சரியா புரிய மாட்டேங்குது, சின்ன சின்ன டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இது அவைலபிளா இருக்கும். And moving to registration data sheet. So still people are there not at completing their application அப்படின்னா ஜஸ்ட் ரீட் இட். என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஎஃப்சி லிஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் இல்லைனா ஏதோ ஒரு ப்ராசஸில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க டியூரிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரை ரீச் பண்ணுங்கள். டிஎஃப்சி சென்டர் இஸ் நத்திங் பட் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ இந்த சென்டர் நம்மளுடைய லொக்கேஷனில் எங்கே இருக்குது, நம்ம திருநெல்வேலியாக இருக்கட்டும், தஞ்சாவூர், இதேமாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஊர் பக்கத்தில் என்னென்ன டிஎஃப்சி சென்டர் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ இருக்குது, along with their coordinator phone numbers they are giving. So just go through it.